முதல்ல ஐஎம்ஏ சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவதை முதல்ல மறந்துடுங்க. மனதளவில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தமும் நீங்கிவிடும். அதிகமாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு யூரின் அடிக்கடி போகக்கூடிய நிலை இருக்கும். நிறைய பேருக்கு சுகர் உள்ளவங்களுக்கு இந்த விரல் சேராது. இப்படி இருக்கும். ஒரு கைனால் ஒரு 10 நாள் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு கையாக நல்லா மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். உணவு காலையில் 5 மணிக்கு எழுந்துருங்க. சிறுதானியனால் ஆன உணவுகள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு டம்ளர் நன்றாக அதை ஜூஸ் ஆக்கி அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை குடிச்சிருங்க. லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். இன்றைக்கு பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சுகர், டயபெட்டிஸ். சுகர் வராமல் கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான யோக பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். இப்போ நிறைய ஏஜ் ஆனவங்களுக்கும் சுகர் இருக்குது. அவங்களால கடினமான யோகாசனங்கள் செய்ய முடியாது. உடல் பருமனாக இருப்பாங்க, அவங்களால யோகாசனங்கள் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே ஒரு சின்ன உணவில் ஒழுக்கம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை அழகாக நம்பிக்கையோடு காலை, மதியம், மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். முதல்ல ஐஎம்ஏ சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவதை முதல்ல மறந்துடுங்க. நான் சிறப்பாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன். பேங்க்ரியாஸ் மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதை நீங்கள் ஆழ் மனதில் முதல்ல அடிக்கடி சொல்லிக்கோங்க. உணவு காலையில் எழக்கூடிய நேரம் 5 மணிக்கு எழுந்துருங்க. காலை உணவு 8லேருந்து 8:30க்குள்ள சிறுதானியனால் ஆன உணவுகள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்பம், கேழ்வரகு, குதிரைவாலி அரிசி அந்த மாதிரி எதுனாலும் ஒரு தோசை இல்லைன்னா பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இரவும் அதே மாதிரி சிறுதானிய உணவாக எடுத்துக்கோங்க. மதியம் கொஞ்சம் சாதம், நிறைய ஃப்ரூட்ஸ், அதாவது நிறைய காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. பாகற்காய் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள், கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய்கறிகளை அதிகமாக எடுத்துகிட்டு சாதத்தை குறைச்சிக்கோங்க. நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது ஃபோன் பேசாதங்க, புக்கு படிக்காதங்க, டிவி பார்க்காதங்க. சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இது ஒரு நியமம்னு சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிய வச்சுக்கோங்க. வைத்துக்கொண்டு இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நமக்கு பேங்க்ரியாஸில் ஆல்ஃபா பீட்டா செல் இருக்குது. பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. அது சுரக்கும் தன்மை சரியாக இருக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தமும் நீங்கிவிடும். இப்போ நம்ம முதல் பயிற்சியாக சின்முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டு விரல் நுனி. இது மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும். இப்போ இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் நான் உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி மெய் உணர்வாக இருக்கின்றேன். பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக இருக்கின்றேன். எனது உடலில் பேங்க்ரியாஸ் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது. இதுவரைக்கும் நீங்கள் ஐஎம்ஏ சுகர் பேஷண்ட் சொல்லியிருப்பீங்க. இப்போ அதை தாண்டி நான் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக இருக்கின்றேன். 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல், பெருவிரல் நுனி. நிறைய பேருக்கு சுகர் உள்ளவங்களுக்கு இந்த விரல் சேராது. இப்படி இருக்கும். ஒரு கைனால் ஒரு 10 நாள் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு கையாக. அப்புறம் அடுத்த விரல் பண்ணிவிட்டு அடுத்த விரலில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 3 விரலை இப்படி பிடிச்சிக்கோங்க சேர்த்து. பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு 10 நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக சேர்ந்துடும். நல்லா மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நிறைய பேர் பயிற்சி பண்ணும்போது இந்த இடத்துல வச்சா ஈஸியாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. இது வேறு முத்திரை. இந்த நகக்கண்ணில் வச்சோம்னா அந்த முத்திரையுடைய பெயரும் அதனுடைய பலனும் வேறு மாதிரி ஆயிரும். நாம் பண்ணுறது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதற்கு அந்த சுண்டு விரல் நுனியில் கை வச்சுக்கணும். இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பொறுமையாக நீங்கள் கண்ணை முழித்து பார்த்து கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே இருங்க. இது வருண முத்திரை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை சுமண முத்திரை. இந்த 4 நகக்கண்களும் டச் பண்ணட்டும். கட்டை விரல் மேல் கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு யூரின் அடிக்கடி போகக்கூடிய நிலை இருக்கும். அப்போ சுகர் கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு, யூரின் கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு முத்ராசாய முதிரை. மோதிர விரல் சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரலில் மோதிர விரலுக்கு மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 முத்திரை முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன யோக பயிற்சி. நாற்காலியில் அமர்ந்தே கை நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துட்டு வலது கால் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க மெதுவாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் நேராக வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை இந்த மாதிரி ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. வயிற்று பகுதியில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை கை ஆதி முத்திரை இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ இந்த பயிற்சியெல்லாம் முடித்த உடனே மணிபூரக சக்கரா தியானம் பண்ண போகிறோம். மணிபூரக பகுதியில் தான் பேங்க்ரியாஸ். நம்ம அந்த தியானம் செய்யும் பொழுது பேங்க்ரியாஸுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதபடி வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த 2 பகுதியிலையும் உங்கள் மனசை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் 1 டம்ளர் நன்றாக அதை ஜூஸ் ஆக்கி அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை குடிச்சிருங்க. அதே மாதிரி கருவேப்பிலை மோரில் கொஞ்சம் போட்டு அது நல்லா ஊறினோடனே மென்று சாப்பிட்ருங்க. கருவேப்பிலையும் மென்று சாப்பிட்ருங்க. முருங்கைக்கீரை வாரத்தில் 3 நாட்கள் உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. பாகற்காய் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. பாகற்காய் ஒரு கூட்டாவோ பொரியலாகவோ பாகற்காய் சூப்பும் உணவில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இரவு படுக்கும் பொழுது கொஞ்சம் வாட்டர் வச்சு அதில் இந்து உப்பு போட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு 2 கால் பாதத்தையும் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே இருங்க. 5 நிமிடம் முடிஞ்சோன்னே அந்த தண்ணியை வெளியே கொட்டிடுங்க. திருப்பி நல்ல சுத்தமான வாட்டர்னால காலை வாஷ் பண்ணிடுங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்து இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள். மாலை அதே மாதிரி ஒரு முறை 5லிருந்து 6 மணிக்குள்ள இந்த பயிற்சி பண்ணுங்கள். உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சுகர் முதல்ல கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்முடைய கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ சுகர் இல்லாதவங்களும் சரி, இப்போ தான் பார்டர் ஸ்டேஜில் இருக்குது, அப்படி உள்ளவங்க நம்பிக்கையோடு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.